ஒரு நாட்டோட பலம் அப்படிங்கிறது ராணுவ வலிமையில தான் இருக்கு. அதுலயும் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், எல்லா பேருக்கும் 2 எதிரி இருக்கத்தான் செய்வான். ஒரு நாடுன்னு இருந்தா குறைஞ்சது ஒரு எதிரியாச்சும் இருப்பான். இல்ல சுத்தி உள்ள 4 நாடும் எதிரியா இருக்கும். நமக்கும் அதே மாரி தானே! இதுல என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்டா, அங்க தான் சிக்கலே இருக்கு. இந்த 2 பயலுகளும் எந்த அந்தஸ்துல வராய்ங்கன்னே தெரியாது. உதாரணமா ஒரு நாடு அப்படின்னா சமகாலத்துல ஒண்ணு மக்களாட்சியா இருக்கணும், இல்ல ராணுவ ஆட்சியா இருக்கணும். இல்ல மக்களாட்சி போர்வேல ஒரு முதலாளிகள் ஆட்சியா இருக்கணும். எதுலயுமே வரமாட்டான். ஆனா 2 பயலுகளும் பக்கத்திலேயே இருக்காய்ங்க. ஒருத்தன் பாகிஸ்தான். ராணுவம், மக்களாட்சி, எதிர்க்கட்சி, மதகுரு, நீதித்துறை அம்புட்டும் அங்க ஆட்சி அதிகாரம் தான். ஆனா ஹைலைட் என்னமோ ராணுவம் தான். இல்ல, இல்ல நானும் இருக்கேன். என்னையும் கணக்குல சேர்த்துக்கன்னு சைடுல ஒரு குரல் வரும். யார்றா நீ? அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான் உளவுத்துறைம்பாய்ங்க. நீ தான் இருக்கல்லே டேஞ்சர். வண்டியில ஏறிக்க அப்படிங்கிற மாரி அம்புட்டு பயலும் அங்க ரூல் பண்ணுவாய்ங்க. அந்த நாட்டுல எலக்ஷனும் நடக்கும். இப்போ எலக்ஷன் போட்டி வீட்டுக்கே தூக்கிட்டு போயிருவாய்ங்க. அவன் கொளுத்தி போட்டு போயிருவான். இவன் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிருவான். ஆனா அமெரிக்கா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எலக்ஷன் அவன மாரி நடத்தணும். அப்படி ஒரு எலக்ஷன் தெரியுமா? சூப்பர்! ஜனநாயகம் அங்க வாழுது, கொடி கட்டி பறக்குது அப்படின்றுவாய்ங்க. அப்பேற்பட்ட நாட்டுக்கு இவன் வேற சப்போர்ட். அவனே கேடுகெட்ட பெயர். இல்ல அண்ணன் அமெரிக்கா சப்போர்ட்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த நாடு சீனா. அது கேட்கவே வேணாம். அது உலக நாடுகளே போய் கெஞ்சுற அளவுக்கு அங்க ஒரு நிர்வாகம். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி தொலைடா. அதிபராட்சி சொல்லி தொலை, மக்களாட்சி சொல்லி தொலை, ராணுவ ஆட்சி சொல்லி தொலை. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. எதுவுமே சொல்லாம 300 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த 300 பேர கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு 5 பேரு. 5 பேர்ல இருந்து ஒரு 3 பேரு. அந்த 3 பேருக்கு பின்னாடி ஒரு 7 பேரு. இந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்துக்கு வெளியில ஒரு 3000 பேரு. இவனுங்க தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டையும் வழி நடத்துறாய்ங்க. அம்புட்டோட சேர்மனும் கடைசியில அதிபர் ஷி ஜின்பிங்கா தான் வருவாரு. அவர் இல்லாட்டி அந்த போஸ்ட்ல எவன் உட்கார்றானோ அம்புட்டோட சேர்மனும் அவர்தான். இப்படி ஒரு கேடுகெட்ட சிஸ்டம். இந்த 2 நாடுகள்லயும் நாடு மாரி ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. இப்பேற்பட்ட 2 பயலுகள்ட்டயே அணு ஆயுதம் இருக்கு. இப்ப மத்த நாடுகளுக்கு எதிரிகள காட்டிலும் நமக்கு தான் ஜாஸ்தி தொல்ல. இப்பேற்பட்ட தொல்லைய வச்சுக்கிட்டு தான் நம்ம பலமே கூட்டாம இருந்தாலே போதும். இந்த 2 பயலுகளும் நம்மகிட்ட வரமாட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமான கொள்கை. அணிசேரா கொள்கை அப்படின்னு அடுத்து ஒரு விசித்திரமான கொள்கை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அசுர வேகத்துல முன்னேறி போய்க்கிட்டு இருக்கோம். அப்படி அசுர வேகத்துல முன்னேறி போம்போது அடுத்த சம்பவம். அக்னி ஏவுகணைய சோதனை பண்றோம். இந்த அக்னி ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது ட்ரெயின்ல இருந்து லான்ச்ச வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டோம். நைட் நேரத்துல ட்ரெயின்ல இருந்து லான்ச்ச முடிச்சுட்டோம். வழக்கமாவே இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ராணுவம் சோதனை நடக்குது அப்படின்னா ஒரு கம்பேரிசன் போகும். உலக அளவுல கம்பேரிசன் அப்படின்னா 3 பயலுக கைய தூக்கிருவாய்ங்க. நாங்க ஏற்கனவே செஞ்சுட்டோம் அப்படின்னு. உண்மையும் அதான். ஏற்கனவே யார் செஞ்சிருப்பா? நம்ம ஆட்களுக்கும் நல்லாவே தெரியும். அண்ணன் அமெரிக்கா, நண்பன் ரஷ்யா, இன்னொன்னு குறுக்க வருவாய்ங்க. இவனுங்க 2 பேர காட்டிலும் என்ட்ட தான் பெரிய டெக்னாலஜி. இவனுங்க 2 பேர காட்டிலும் முந்தியே நான் சோதனை செஞ்சுட்டேன் அப்படின்னு சீனால இருந்து ஒரு குரல் வரும். ஏலே அவனுங்க 2 பேரும் சோதனை செஞ்சாய்ங்க. அப்ப அவன் அறிவிச்சு தொலைச்சான். இத நாங்க வெற்றிகரமா முடிச்சுட்டோம். இதான் ஆயுதம் பேரு. இந்தா ஃபுட்டேஜ் பார்த்துக்கன்னு எல்லாம் ரிலீஸ் பண்ணுவான். நீ அப்படி எதையுமே பண்ண மாட்டேங்கிற. ஆனா பட்டியல் போடும்போது பொசுக்குன்னு வந்து முன்னாடி நின்னுக்கிற. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஏற்கனவே உன் ஆயுதத்த வாங்கினவன் பூரா அது என்ன கிளம்பவே மாட்டேங்குது. எப்ப கிளம்பும்? இந்த தீபாவளிக்கு பத்த வச்சா அடுத்த தீபாவளிக்கு ராக்கெட் போகுமோன்னு பேசிக்கிட்டு திரியிறாய்ங்க. இதுல எதுக்கு நீ ஆட்டைக்கு வர? அப்படின்னு பல தாட்டி கேட்டாலும் சரி, சீன பையன் ஒத்துக்க மாட்டான். அதனால அவனும் ஆட்டைக்கு இருக்கான் அப்படின்னு குளோபல் டைம்ஸ் சொல்லும். அதனால அவனுங்கள பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா இந்த ட்ரெயின் மூலியமா ஒரு ஆயுதம் பாயுது அப்படிங்கிறவனயே ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பையன் ஆட்டத்துக்குள்ள வந்துருவான். எப்பயுமே அமெரிக்கா, ரஷ்யாவோட முடிஞ்சிரும். அடுத்து இந்தியா போய் அந்த பட்டியலுக்குள்ள சேர்ந்துரும். இதுதான் நடைமுறை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இதான் எதார்த்தமான உண்மை. லேட்டா ஆரம்பிச்சாலும் 3வது இடம் நமக்கு தான். இல்ல, இல்ல ஒரு பயலும் அந்த இடத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னாலும் பண்ணதான் சொல்லேன். இப்ப வரை பண்ணலைல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா, இந்த ட்ரெயின்ல இருந்து மிசைல் போறதுக்கு மட்டும் இன்னொரு பையன் வந்துடுறான். நம்ம ஆட்களுக்கு ஏறக்குறைய கண்டுபிடிச்சிருப்பார்கள். ட்ரெயினுன்னு வந்தாலே வடகொரியாவ மறக்கவே முடியாது. மனுஷன் இன்ன வரையும் ட்ரெயின்ல தான் போறாரு. 3 நாள், 4 நாள் ஆகட்டும். நான் ட்ரெயின்லயே வரேன். ஃப்ளைட் எனக்கு ஆகாது அப்படிம்பாராட்டு. இல்லங்க அவருக்கு ஃப்ளைட்னா பயங்க அப்படின்னு 1000 தியரிகள். வடகொரிய அதிபர்னாலே முடிஞ்சு போச்சு. கண்ட தியரிய அமெரிக்க ஏஜென்சிகள் எழுதுவாய்ங்க. எது உண்மை பொய்ன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. காரணம் எழுதுறவனுக்கே தெரியாது.
அவ்வளவு தூரம் தெரிஞ்சிருந்தா அந்த ஆள தூக்குறதுக்கும் இந்நேரம் திட்டங்கள் கையில தயாரா இருக்கும். ஆனா இல்ல. கிடக்கட்டும். வடகொரியாவும் இத பரிசோதனை பண்ணி பெரிய அளவு அமெரிக்கா கிட்ட கெத்த காட்டிருச்சு. இங்க பாரு மிசைலு எங்காள் போற ட்ரெயின்லயே வச்சு தான் கொண்டு போவாரு. ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு தானா கிளம்பிரும். ரஷ்யாவோட டெட் ஹேண்ட் மாரி அப்படியே மிரட்டி விட்டுரும் பாரு அப்படின்னு சொல்லி அவனுங்களும் அந்த படத்த காட்டிட்டாய்ங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல நம்மளும் இணைஞ்சுட்டோம். வெற்றிகரமா சோதனைய முடிச்சிருக்கோம். எது? ட்ரெயின்ல இருந்து அக்னிய தட்டி விட்டோம். இப்ப இந்தியால எந்த மூலையில இருந்தும் அக்னிய தட்டி விட முடியும். அத எப்படி வேணாலும் நாங்க லான்ச் பண்ணிக்குவோம்ப்பா. நாங்க எல்லாத்துலயும் பொசிஷன் பண்ணி வெற்றிகரத்த பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ராணுவம் அறிவிச்சிருச்சு. ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டார். மொத்த எதிரிகளும் அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிலைமைக்கு மைலேஜ் எடுக்கிறது என்னமோ ஆளில்லா விமானங்கள் தான். அதுக்குன்னு மிசைல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். அதுல ஏவுகணைகள்ல யாரு கண்டமிட்டு கண்டம் கூடிய ஏவுகணை வச்சிருக்கா? எவ்வளவு எண்ணிக்கையில அவனுங்கனால தயாரிக்க முடியும்? உள்நாட்டு உற்பத்தி சார்ந்து எவ்வளவு போறாய்ங்க? இந்த மாரி கால்குலேஷன பொறுத்து தான், ஆத்தாடி அவன் அடிச்சு புடுவான் அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடணும். இப்ப வரை ஈரான்ல பெரிய அளவு கைகள் வைக்காம இருக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஈரான்ட்ட உள்ள மிசைல் பவர் தான். இல்லையே, இப்பதான் குண்டு வீச்சு விமானத்த தூக்கிட்டு போய் டொமு டமுன்னு போட்டு வந்தாங்களே அப்படின்னு கேட்டா, மிஷினே ஃபெயிலியரு. திருப்பி போய் அடிக்க வேண்டியது தானே! வாய்ப்பில்ல. காரணம் என்ன? அங்கேயும் பவர் இருக்கு. நமக்கும் சேதாரத்த குடுத்துட்டாங்கன்னா வம்பா போயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அமெரிக்காவையே ஈரான் கிட்ட இருந்து தள்ளி நிக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் சமகாலத்துல மிசைல்கள். அந்த டெக்னாலஜில இந்தியா அசுர வேகத்துல ரஷ்யா, அமெரிக்கா பின்னாடி போய் நிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அடுத்து பாகிஸ்தான ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சுக்குவான். நாங்களும் ட்ரெயின்ல இருந்து விட்டுட்டோம் அப்படின்னு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். யாராச்சும் ஒரு பையன் டிக்கெட் எடுக்காம போயிருப்பான். அவன தப்பிக்க விட்டுட்டோம்னு சொல்லியிருப்பாய்ங்க. ஆனா அத எழுதும்போது வெளியில நாங்க மிசைலே ட்ரெயின்ல இருந்து விட்டுட்டோம்னு கெத்து காட்டியிருப்பாய்ங்க. சண்டைன்னு வரும்போது டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவோம்னு பயந்துட்டு பங்கருக்குள்ள உட்காந்துக்குவாய்ங்க. இந்த பயலுக அதே பொழப்பு தான். அமெரிக்கா சோறு ஊட்டுற வரையும் இவன் ஆடத்தான் செய்வான். இப்ப மடியில தூக்கி வச்சு வேற ஊட்டுறாய்ங்க. அப்ப இதுக்கும் மேல பேசவும் அதிக வாய்ப்பு இருக்கு. எதுனாலும் சரி, களத்துல சம்பவம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, இந்தியா அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.